கேஷு மாதச்சி அனைவருக்கும் கவனத்தை நாம் தலை உச்சிக்குலுக்கி கொண்டு வருவோம். உள்முகமாக பிரமராந்திரம், பிரமராந்திரத்தை தளர்வடைய செய்வோம். எம்மை அவதானிப்போம். எம்மை அவதானிப்பது என்பது கவனத்தை நாம் உள்முகமாக கொண்டு வந்து கைகளில் எமது சக்கரங்களின் நிலையை நாம் அறியலாம், கால்களில் அறியலாம். கைகளில் 10 விரல் நுனிகள், உள்ளம் கை, மணிக்கட்டுக்கு மேற்பகுதி. எமது தலையில் அனைத்து சக்கரங்களின் பீடங்கள் இருக்கின்றது, அங்கு உணரலாம். மற்றும் எமது சுழுமுனை நாடி வழியாக 7 சக்தி மையங்களும் இருக்கின்றது, அங்கு உணரலாம். இவை அனைத்தும் எமது கவனம் இலகுவாக வைக்கப்பட்டு நாம் உணரக்கூடியதாக இருக்க வேண்டும். இலகுவாக கடந்த வகுப்பில் நாம் நமது மூலாதார சக்கரத்தை விரிவாக பார்த்தோம். நமது இடது மூலாதாரம், வலது மூலாதாரம், மற்றும் நமது மூலாதாரம் இடது நாடியோடு தொடர்புடையது. நமது இடது நாடியை முழுமையாக மூலாதார சக்கரம் தூய்மைப்படுத்த வல்லது. ஏனென்றால் நமக்கு தூய்மையை தருகின்றது. தூய்மையான விருப்பம். இந்த தூய்மையான விருப்பம் நம்மை கடந்த காலத்திலிருந்து முழுமையாக விடுவிக்கின்றது. கடந்த காலத்தை நாம் முழுமையாக கைவிட்டு புதிய ஒரு விருப்பத்தோடு நாம் இருக்கின்றோம். பிரமராந்திரம் திறந்து, தளர்வடைந்து திறந்து இருதய பீடத்துக்கு செல்ல முடிகின்றதான்னு பாருங்கள். இருதய பீடம்
இருதய பீடம் தளர்வடைந்து விரிவடைகின்றதா என்று பார்ப்போம். தலை உச்சியில் சற்றுக்கு நாம் உண்மையோடு பிரார்த்திப்போம். நேர்மையாக, உண்மையாக, தூய்மையாக. தூய கவனம், நமது இடது நாடியை கவனிப்போம். இடது கை, அனைத்து விரல்களும், உள்ளம் கை, நமது இடது சகஸ்ராரம், மணிக்கட்டுக்கு மேல் பகுதி, இடது மூலாதாரம், இவற்றை கவனிப்போம். இப்பொழுது நமது வலது கை விரல் நுனிகள், உள்ளம் கை, மணிக்கட்டுக்கு சற்று மேல், வலது மூலாதாரம் கவனிப்போம். நமது வலது பக்கம் சுவாதிஸ்தான சக்கரத்தோடு தொடர்புடையது. சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து நமது வலது நாடி ஆரம்பித்து நமது அகங்காரத்தில் முடிவடைகின்றது. நமது செயல்களால் நமக்கு அகங்காரம் ஏற்படுகின்றது. நான் என்ற அகங்காரம் இதிலிருந்து விடுபட்டாலே ஆத்ம நிலைக்கு போக முடியும். இந்நிலையில் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கை 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைத்து பத்து விரல் நுனிகள், உள்ளம் கை, மூலாதார இருப்பிடம், உள்ளம் கைகள் மூலாதாரம் வழியாக இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நமது விசுதி சக்கரத்துக்கு வருகின்றதா என்று பார்ப்போம். விசுதி சக்கரத்தில் நாம் கூட்டு விழிப்பு நிலை, அதாவது நாம் இந்த பரபிரமத்தின் ஒரு அங்கம் என்ற உணர்வு, நான் என்ற அகங்காரம் மறைந்து நாம் என்ற கூட்டு நிலை இப்பொழுது கைகளை மெதுவாக கொண்டு வருவோம். கவசம், இந்த நுண்ணதிர்வுகளோடு கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம்,
சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்ய, சஹஸ்ரார. கூட்டாக நாம் நமது சுவாதிஷ்டானத்தை இன்று கவனிப்போம். சுவாதிஷ்டான சக்கரம் நமக்கு தூய ஞானத்தை தருகின்றது. தூய தெய்வீக ஞானம் மற்றும் தூய கவனம். நமது சுவாதிஷ்டான சக்கரமும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இப்பொழுது உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் நீங்கள் உப்பு நீரில் கால்களை வையுங்கள். இப்பொழுது நாம் இந்த காயத்ரி மந்திரம் கேட்போம். ஒவ்வொரு தடவையும் அந்த பஞ்ச தன்மாத்திரங்கள் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் சொல்லப்படுகின்றது. நமது சக்கரங்கள் பஞ்ச தன்மாத்திரங்களால் ஆனது, அதாவது பஞ்ச தத்துவங்களால். பூமி, நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம். இதை தவிர ஒளி மற்றும் இறை அன்பு நுண்ணதிர்வுகள். இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள், இந்த நுண் அலைகள், அன்பு அலைகளால் இந்த 5 பஞ்ச தத்துவங்கள் மற்றும் 2 மேலதிக தத்துவங்கள் ஒவ்வொரு சக்கரங்களையும் ஒளியூட்டுகின்றது. நமது மூலாதாரம் பூமி தத்துவம், நாபி நீர் தத்துவம், சுவாதிஷ்தான் நெருப்பு தத்துவம், இருதயம் வாயு தத்துவம், விஷுதி ஆகாய தத்துவம், ஆக்யா ஒளி தத்துவம், சஹஸ்ரார தெய்வீக அன்பு, குளிர்ந்த நுண் அதிர்வுகள், பரம சைத்தன்யம். ஒவ்வொரு தடவையும் நாம் இந்த தத்துவங்களை கேட்கும் போது நமது வலது கையால் குண்டலினி எண்ணெயை சுழுமுனை நாடி வழியாக கொண்டு வந்து சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். இவ்வாறு ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது நாம் செய்து பின்பு இந்த காயத்ரி மந்திரம் முடியும் வரையும் நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2 அங்குல உயரத்தில் நாம் வைத்து தியான நிலையில் அனைத்தையும் கவனிப்போம். இப்பொழுது கேட்கலாம்.
सत्यम् ॐ भूर्भुवस्वः ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ आपो ज्योतिरसोऽमृतम् ब्रह्मा भूर्भुवः स्वरो साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இதன் தமிழ் அர்த்தம்: ஓம்காரமே பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம். ஓங்காரமே தபோலோகம், சத்தியலோகம். ஓம்கார பொருளான எந்த பரமாத்மா நம்முடைய புத்தி சக்திகளை தூண்டுகிறாரோ அவை அனைத்தையும் படைக்கின்றவரான பகவானுடைய சிறந்த ஜோதி ஸ்வரூபத்தை தியானிக்கின்றோம் அவருடைய ஞானத்தை பெறுவதற்காக. ஓம்காரமே ஜலமும் ஒளியும், ரசம் பொருந்திய அன்னத்தை அளிக்கும் பூமியும், உயிருக்கு ஆதரவான வாயுவும், எங்கும் பரந்த ஆகாசமும். பூ புவ ஸ்வ எனும் வியாக்கிருதிகள் குறிப்பிடும் மனம், புத்தி, அகங்காரம் எனும் தத்துவங்களாகும். மாதாஜி எமது சுவாதிஸ்தான சக்கரத்தில் மது தூய தெய்வீக ஞானத்தை ஒளியூட்டி தாருங்கள் தாயே. ஓம்காரமே அனைத்தும். இந்த ஓம்கார வடிவம் ஸ்ரீ கணேசராவர். அவருடைய தூய்மை குழந்தை உள்ளம், அதுவே ஓம்காரம். அந்த ஓம்காரமே ஜலமும் ஒளியும் ஆகும். ரசம் பொருந்திய அன்னத்தை அளிக்கும் பூமியும் ஆகும். உயிருக்கு ஆதரவான வாயுவும், எங்கும் பரந்த ஆகாசமும் ஓம்காரமே. அதுவே தூய ஞானம்.
சிறிது நேரம் எமது கையை இருதய மட்டத்தில் வைத்து எமது இரு கட்டை விரல்கள் எமது சுவாதிஸ்தானத்தின் இருப்பிடம் காதுக்கு பின்னால் எமது தலையில் சுவாதிஸ்தானத்தின் இருப்பிடம் இவற்றை சிறிது கவனத்தை வைப்போம், அவதானிப்போம். ஸ்ரீ மாதாஜி நமது சுவாதிஸ்தான சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள் தாயே. நமது சுவாதிஸ்தானத்தை பாதிக்கும் எதிர்மறைகள் வேண்டாதவை அனைத்தையும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள் தாயே. வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத அறிவு, வேண்டாத பழக்க வழக்கங்கள், மனக்கட்டுப்பாடுகள் அனைத்தையும் வெளியேற்றி விடுங்கள். நமது தூய ஞானத்தை மறைக்கும் அனைத்தையும் வெளியேற்றி விடுங்கள் தாயே. நமது சுவாதிஸ்தான சக்கரத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். தமது தூய கவனத்தை பாதிக்கும் எதிர்மறைகள், கவனத்தை சிதறடிப்பவை, அழிவுகரமானவை அனைத்தையும் எமது சுவாதிஸ்தானத்தில் இருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள் தாயே. உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு சிறு துளி அங்கம் ஆவேன். மாதாஜி எமது அறியாமை இருளை முழுமையாக போக்கி எமக்குள் ஆத்ம ஒளி, ஆத்ம ஞானம், அந்த அறிவொளியை மிளிரச் செய்யுங்கள் தாயே. தாங்களே அந்த அறிவாக எனக்குள் இருக்கின்றீர்கள். தங்களின் அன்பை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. அந்த தெய்வீக அன்பு, தன்னலமில்லாத அன்பே எமது காயங்கள் அனைத்தையும் குணப்படுத்த வல்லது. எம்மை முழுமையாக ஊட்டமளித்து எம்மை வளம்படுத்த வல்லது. மாதாஜி தங்களுடைய அன்பை நாம் முழுமையாக உணரச் செய்யுங்கள் தாயே. சுவாதிஸ்தானத்தில் தங்களுடைய அன்பை உணரச் செய்யுங்கள் தாயே. எனக்கு கூட்டு விழிப்புணர்வை தாருங்கள் தாயே.
ஆதிசக்தியின் ஒரு அம்சமான ஸ்ரீ சரஸ்வதி மாதாவே எமது புத்தியை தூண்டுபவர், எமக்கு ஞானத்தை அறிவை தந்தருள்பவர். சுவாதிஸ்தான சக்கரத்தில் வீட்டிருப்பது மட்டுமல்ல, எமது வலது நாடி முழுவதும் அவருடைய சக்தி கிரியா சக்தியாக, பிராண சக்தியாக இயங்குகின்றது. மற்றும் எமது விஷுதியிலிருந்து உருவாகும் எமது நாவில் ஸ்ரீ சரஸ்வதி இருக்கின்றார். அந்த அறிவு ஞானத்தை நாம் விஷுதி மூலமாகவே வெளிப்படுத்துகின்றோம். நாம் பிரார்த்திப்போம், தாயே சரஸ்வதி மாதா, எமது வலது நாடி, எமது நாவில் மற்றும் எமது சுவாதிஸ்தானத்தில் அமர்ந்த அருளி எமது ஞானத்தை தெளிவுபடுத்தி தாருங்கள். தாயே, ஒளியூட்டி தெளிவுபடுத்தி தாருங்கள். எமது சுவாதிஸ்தானம் படைப்பாற்றல், இந்த தெய்வீக அன்பை நாம் வெளிப்படுத்துவதே படைப்பாற்றலாகும். இந்த அன்பை நாம் வெளிப்படுத்துவது ஒரு மாபெரும் திறன். அது ஒரு கலை வடிவமாக நமக்குள் வெளிவர வேண்டும். அந்த அன்பு கலை வடிவமாக வெளிவந்து அனைவருக்கும் அமைதியையும் எமக்குள் அமைதியையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். தாயே, அந்த ஞானத்தை எமக்கு தந்தருளுங்கள். நிர்மல வித்தியாவை எமக்கு தந்தருளுங்கள். இந்த அமைதி நிலையில் நாம் மேலும் ஸ்ரீ மாதாஜியின் அருளுரை மூலமாக எமது சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஓகே, அப்ப லிசன் பண்ணுவோமா? With love, all kinds of creative action takes place. You see how Lord Bai has love for me. And in this place, we all also got new ideas of creating a beautiful thing. And as love will increase, your creativity will develop. So the basis of all creativity of Saraswati is love. If there is no love, there is no creativity. It's even in the deeper sense. You see, people who have created all the scientific things are also out of love for the masses, not for themselves. Nobody has produced anything for themselves. If they make something for themselves, it has to become for universal use, otherwise it has no meaning.
Even if you say atom bomb and all these things are created from science, they are also very protective. If they had not created those, people would not have taken out their minds from war. Now nobody can think of having a big war. Of course they are having cold wars, but that also will gradually stop when they will be fed up of it. So all the activity on the right hand side of Saraswati basically has to end up in love, starts with love and ends up in love. Whichever does not end up in love coils up and finishes. It just disappears. So you can see that even matter which is not used for love just finishes. The basis has to be love. Otherwise, all such matter that we create, which has angularity, which is not fitting into the mass media, which is not appealing to the masses. Of course, it takes time. We have seen that it takes time. But it has that tendency always disappear in the thin air as soon as you find it does not appeal to the masses. Now this love that we talk of, this great love of God we talk of, we know that it for definite through vibrations. People do not have vibrations, but still we can feel the vibrations in a very unconscious way. All the great paintings of the world have vibrations. All the great creative works of the world have vibrations. Only those who have vibrations have been sustained by time. Otherwise, all other things are destroyed. There must have been monuments and horrible statues and horrible things that have been created long time back, but were all destroyed by nature and they could not stand the impact of the Kala, that is the destructive power of time. So all that is sustaining, all that is nurturing, all that is ennobling comes from this sense of love which is within us, very much developed, but within others also who are not yet realized. Ultimately, the whole world has to realize that one has to go to that ultimate love of God, otherwise it has no meaning. Now you have seen in art, people have taken to other methods of appealing to people by using cheap things and very vulgar things, just to make people think that this is art. But this will all disappear. It cannot sustain the impact of the time, as I told you. It cannot, because the time will kill it. All these things have to disappear. And already you can see the result, how things are changing everywhere, even in the West. So there is no need to be so much disappointed with the West and to say that the Western world is a wasteland. It is going to be all right, and it has to be done. Especially it has done a lot of puja of Saraswati, I should say, in the West. Much more that they have done in India, because they have gone to learning, they have tried to find out so many things. But only thing they forgot that it is a goddess, goddess of learning. Everything comes from the goddess, that's what they forgotten. And that's why all the problems have been created. If there is no spirit in your learning, if there is no source of the goddess in your learning, then it is absolutely useless. If they had realized that there is the spirit that is working it out, they would not have gone that far. And that's what I was warning the Indians all through, that you are now taking to industrial revolution in a way. And to avoid all the complications of industrial revolution, you must try to know the spirit. If you do not know the spirit, you will have the same problems as these people have, because they are also human beings, you are also human beings. You will go the same way, at random you will run, and there will be problems, the same problems as the Western people have suffered. Now, Saraswati's blessings are so many that one cannot describe in such a short time. And the Surya has given us so many powers that it is impossible to tell them even in one lecture, even in 10 lectures. But how we go against Surya and how we go against La Saraswati while doing the worship of Saraswati is to be seen very clearly within ourselves. For example, the Western people are very fond of Surya because they have no Surya with them. But they go too far with it, as you know, and create complications within themselves of Surya. But the main thing that one has to achieve through Surya is the life
within is the light within. And if Surya Chakra at the Agya level is occupied by Lord Jesus Christ, then it is even more essential that the purity of life, what we call niti, is the morality of life. The morality itself has become very much sort of an argument in the West. People don't have any sense of absolute morality. On vibrations, of course, you do. But they have gone all against it. Those who are the worshippers of Jesus, those who are the worshippers of the Surya, of the Saraswati, have all gone against the powers of Surya, just disobeying it. Because you cannot be a Surya if you do not have a proper sense of morality and holiness. The Surya itself brings light. You see everything clearly. So many qualities Surya has got. It dries up everything that is wet, dirty, filthy. It dries up all these places which create parasites. But so many parasites are created in the West. Not only parasites, but there are horrible cuts and horrible things which have come into those countries, which is supposed to be full of light. And in that darkness, they exist. Darkness about their spirit, darkness about their own knowledge, and darkness about love. These three things have taken over in the places where you are supposed to love light. Light doesn't mean what you see with your gross eyes. Light means from within, the light of love. That one should understand. Light of love. And it's so soothing, it's so sweet, it's so beautiful, it's so enamoring, it's so abounding that unless and until you can feel that light within you, that light which is of pure love, of purity, pure relationships, pure understanding, if you can develop that kind of a light within yourself, then the whole thing will be cleansed. Wash me and I shall be whiter than snow. This is what happens to you when you are completely cleansed. The purest form of nature is within us. The purest form of nature is within us. Our chakras are made out of that purest form of nature. We are the only people who are spoiling it by our mental thinking. Again, the same Saraswati's work. We are going against Saraswati itself. Saraswati cleanses all that is impure in nature, while with our brain activity we are spoiling all that. All our brain activity goes against pure intelligence. And that's what one has to understand, that this pure intelligence is not to be soiled by our thinking. Our thinking can make us so bumptious, so ego-oriented, so impure, that we can really eat the poison and say, what's wrong? Just the opposite of Saraswati. If Saraswati Vidina is within us, she gives us Subuddhi, wisdom. And that's why to worship Saraswati, to worship Surya, we must have that clear vision as to what we have to be, what we are doing, what filth we are living in, what our mind is getting into. After all, we are here for emancipation and not for just pampering our ego and living with our filth that is with us. So this light should come within us and we should try to rise above our own mental filth which is being created around us. Apart from that, you have to go higher and understand that there is within us a thing called ego. And this ego is false, absolute false. You do not do anything. Actually, when you turn your eyes here and there, when your attention is here and there, it's nothing but your ego
is trying to overpower it. But actually ego is an absolute falsehood, because there's only one ego, and that is of God Almighty, Mahat Ahankara. There is no really any ego that exists. It's a myth. It's a very big myth. Because if you start thinking, you are doing everything, you are doing this, you are doing that, which you are not doing, then this nonsensical ego comes in and you start working it out. It can project in every direction. When it projects forward, it overpowers others, it tries to dominate others, tries to kill others, becomes cruel. When it moves right side, it becomes supraconscious. It starts seeing things which are absurd, which are foolish, which are stupid. When it moves left side, then it starts talking, seeing things, yourself as a big man, as a big Christ, or as a big Devi, or something. They are Adi Gurus and I am very great personality. That's left side. When it moves backwards, that's the dangerous one. When people become gurus, which are ruining other people. When the ego moves backwards, then they become gurus. They themselves have lots of defects in themselves, and they try to pull people into those horrible stuff, which is described as absolute narka. That's how is the movement of ego on all the sides. Now, when people try to use their right vishuddhi, that is to talk about themselves, is the worst of all. Whatever type of ego you may have, if you start boasting about it and talking about it, that it encircles, thickens the walls of ego so much that it is impossible to penetrate into that, because that such a person is completely satisfied with himself and he believes that he is so. And once he starts believing into a nonsense like that, is an impossibility. It's an impossibility to penetrate. So when you boast about these things or you talk big, be careful. You see, you know what I am, but how many times do I say I am that? Even if I say once, it makes tremendous vibrations for you. But how many times do I say so? At the most, if you say something, I say to him, yes, but I don't say that. If I say it loudly, I don't know what may happen, the whole thing might be blasted with you. So, one has to understand that Mahat Ahankara is the one that acts, that works, that really. Sometimes I shout at you, immediately all the boots run away. Just once I shout, yesterday you saw all the boots that were coughing, they all ran. Yesterday just I stopped. So you should understand that now as you are realized souls, you can also do the soul. Use your right vishuddhi to shout at yourself. Now will you please stop boasting? Will you stop talking all this nonsense? Will you stop showing off? Then it will stop. Now this thickening takes place by people who really are active, who want to do something about it. Not that they are not active, they want to do. But they know only one way is to act talk. They don't understand that there are inner ways by which you control it much more. Because they don't want to take to that, they take to this talking. And once they take to talking and they talk about it, the whole power flows. But if they do not talk about it and keep it within themselves, it's all right, you can tell me about your experiences or anything, but if you start telling others and talking about it too much, then the powers that you have got will be all disappearing gradually from you. And you will just come down to absolutely lowest level. So one should not too much talk that I have this power, I have this power, or I see this, or I do this, which is a very wrong thing. I warn you, don't try to show off. You can talk about my powers, it's all right. But don't try to talk about your powers. When it comes, of course, to talk to somebody who is a negative person, or to tell somebody, then you should say that we, not I, we have, some of us have felt this power within us. We have seen people, it may be you only, but you need not say I have. What you have to say, we. Then you become the Mahat Ahankara. When you say we, yes, some of us, we do. Like in Gregor's book also,
I made it to, I saw to it that he should not have many eyes, but he should have we. We think, we do, we. Means the whole collective being, the whole collective organism, living organism of Sahajogis. So you should say, yes, some of us have got. That means you put yourself down, but put all others above you. Say, yes, some of us have. I know some people have this. That's the way one should do it. Because if you have to overpower your ego, you must allow it to spread into everybody else. That's how you will make it perfectly alright. Make it spread. We all Sahajogis. We all. But that pride is not there. I've seen that pride is not there. Still it is very individualistic. If you start thinking we Sahajogis, then what happens? That you become one person, one organization. But the person will look down upon other people. Will see that this person is low, that person is higher, that person is there. But he will not think we, the Sahajogis, how beautiful we are. We, the body of Sahaja, how beautiful we are. So always think in the words of we. So your ego will become much less, much less, much less. And the same ego which looked so funny and absurd will form tomorrow, the Ekadashi. Today's individual ego will merge into Ekadashi. But we all must remember to say we all the time. This is what is today's day is great day for us to change, because the sun has changed its mood now. Sun is coming this side. So let us welcome the sun coming to the north now, this way. And for Australians to say that though the sun has gone, let us establish the sun, the domain of sun within ourselves. Because sun never disappears from our inside. So that is how we have to take a mood by which we should think of one personality, all of us together. All of us together. And anybody tries to be something separate or different, he'll drop it. I'll drop it. Whatever it will drop it. So you just don't worry. Anybody who tries to be singled out or anything, everybody must do whatever they like to nurture the whole, to help the whole, to emancipate the whole, but not to in any way put anyone down or less. Because this is not the way the Sahaja is. Sahaja only works in collectivity. And the one who has developed this permeating spirit is a real Sahaja. Who has not is not. Whatever you may think of yourself, I have nothing to say. But this permeating personality, which moves from places to places, whether you talk or not, like your mother is, whether I meet you or not makes no difference, but I am permeating through all of you. By little things also I am there with you. So like that, try to permeate into each other and see the beauty, and you will enjoy yourself the best, because that is the biggest thing. That's the biggest thing that is to be achieved. Because this ego, makes you like a nutshell, and you just cannot have a rapport with that beauty of permeation. And just see how the notes move into each other. It will be a great idea today. It's a great thing today we have to having put that Julia, like the Julia means the dust. And one day, I had written in childhood a poem, I remember. Very interesting poem it was. I don't know where it's lost, but we said that I want to be like a dust particle, which moves with the wind. It goes everywhere, can go sit on the head of a king, or can go and fall at the feet of someone. It can go and sit on a little flower, and it can go and sit everywhere. But I want to be a particle of dust that is fragrant, that is nourishing, that is enlightening. Like that. I had written a very beautiful poem. I must have been about 7 years of age, I remember, to be a dust particle. I remember that very clearly, long time back, that I should be a dust particle, so that I'll permeate into people. Which is a very big thing, to become a dust particle of that kind. That whatever you touch, you see, that becomes a level. Whatever you just feel, that has fragrance.
It's such a great thing to be like that. And that was my desire, and it has been achieved. At that young age, I had this idea of becoming a dust particle, and today, just while talking to you, I remembered that I wanted to be that, and that is what is this place is. And Raulbe is like that. She's a very simple woman, and she lives like a very simple person, but she has a sense of permeation. And now there are so many Sahajogis yesterday who came. I'm sure they'll take it up Sahajoga very well. There are lots of Sahajogis from Dhulia now, and I'm sure there are going to be more people. I hope you have met all of them. Make friends with all of them. Try to know them, who they are. They may not know English, so get somebody to translate. Talk to them and be nice to them. Be friendly with them. I want you to meet them for permission. You should know who are the people here, who are in Nasi, because somehow we never meet the Sahajogis, you see, who are in that particular place. And when we go back, we have only one or two addresses. It's not a good idea. Try to see how many people there are, ask about their questions about them and all that. This permeation is only possible when your ego starts permeating all around. This is the way to overcome the problems of the right side, and that is how to worship Saraswati. Because Saraswati has a veena in her hand, and that veena is the primordial instrument which she plays, like music. And the music penetrates into the heart. You don't know how it goes into you and how it works out. And that's how a person who is a Sahajogi should permeate like music into everything. She has so many qualities, as I told you, which cannot be described in one lecture. But one of the greatest quality of hers is that she ends up into subtler things. Like the Mother Earth will end up into fragrance. Music will enter into melodies. Like that, whatever she creates ends up into something greater. Matter, whatever she produces, ends up into aesthetics. If matter does not have aesthetics, then it is gross. Like that, everything. Now, you will say, what is water? Water becomes the river Ganges. These are the subtler. So, the matter gets into subtler things because it has to permeate. It has to permeate. So everything, whatever it is, and the best of all is the air. That air becomes the vibrations. So you can see how whatever has come out from this matter, from these five elements, becomes that subtle thing. Of course, the left side and right side both work it out because the love has to work on this, and when love acts on matter, it becomes. And that is how one has to look at your own lives to make it a beautiful combination of love and matter. May God bless you. சிறிது நேரம் நாம் தியானிப்போம். ஸ்ரீமாத்ஜி சொன்ன விடயங்கள் நமது சுவாதிஸ்தானத்தோடு தொடர்பானவை.
இப்பொழுது நாம் ஒரு பாடலை கேட்போம். मैं तो केवल तुमको ही
இப்பொழுது மீண்டும் நமது இதயபூர்வமான நன்றிகளை, நமது அனந்த கோடி நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து குண்டலினி அன்னையை எழுப்பி கவசமிட்டு இன்றைய தியானத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம்,
நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சல்சாரம். இரு கைகளையும் கூப்பி ஸ்ரீமதிஜி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம்.